சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வடபுறத்தில் செக்யூரிட்டியாக இருந்த அஜித்குமார் இறப்பு தொடர்பாக அஜித்குமாரை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போன ஆட்டோ டிரைவர் சொன்ன பகீர் தகவல் தாங்க இது. கோயில் வாசல் நின்றுக்கிட்டு இருந்தேன். மடப்புறம் கோயில் ஒர்க் பண்ணுற சக்தி வந்தார், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற சக்தி வந்தார். ஆட்டோ எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்றாரு. நான் எப்போ கூப்பிட்டாலும் போகிறாள்ன்றதுனால நான் உள்ளே போயிட்டேன். சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு மரம் ஒன்று இருக்குது, அவங்க கூட கொண்டாந்து பயம் கிடந்தாங்க. அங்கேருந்து நான் ஆஸ்பத்திரிக்கு ஏற்றினேன். ஆட்டோவில் ஏற்றி திருப்பம் ஜிஹெச்சில் கொண்டாந்து இறக்கி விட்டுருக்கேன். அது என் கூட வந்து ஒருத்தர் ஆட்டோவில் வந்தார். அங்கே ஒரு 4-5 பேருக்கு 5 பேருக்கு மேலே இருந்தாங்க. அது போக அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே இருந்தாங்க. நான் கூப்பிட்டேன், வாங்க ஆஸ்பத்திரிக்கு போகணும்ல, வாங்க ஆறு கூட வரோம் அப்படின்னு கேட்டேன். இல்லை நீங்கள் போங்க, நாங்கள் வர்றோம்னு சொல்லி என்னை முடிச்சிட்டாங்க. அந்த போலீஸ்காரோட நான் வந்து திருப்பணத்தில் இறக்கி விட்டுட்டேன். அதோட அந்த திருப்பணம் நான் உள்ளே வரேன், கரெக்டாக அவங்களும் வந்துட்டாங்க. மித்த போலீஸ்காரங்க பைக்கில் வந்தாங்க. அவங்க சேர்ந்து ஆஸ்பத்திரி உள்ளே கொண்டு போனாங்க. அது என்னன்னு தெரியல சார், மயக்க சூழ்நிலை கண்ணு மூடி இருந்துச்சு. எனக்கு உசுர் இருந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல. தூக்கித்தான் ஏற்றினாங்க, நடந்தெல்லாம் வரல, தூக்கித்தான் ஏற்றினாங்க. அதான் இங்கே கொண்டாந்து இறக்கி விட்டுட்டேன். இறக்கி விட்டுன்னு நான் கொஞ்சம் நேரம் நின்றேன். நின்றதுக்கப்புறம் நான் போவானேன்னு கேட்டேன் சார்கிட்ட, போலீஸ்கார்ட்ட. நில்லுப்பா அப்படின்றாரு. திரும்ப ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கூட ஆகலை, இறந்துட்டாப்புல அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் போலீஸ்கார்ட்ட கேட்டேன், நான் நிற்கவா போவான்ட்டு. மறுபடிக்கும் நீ கிளம்பு அப்படின்ட்டாரு. அதோட நான் கிளம்பிட்டேன் சார்.